வணக்கம்டா, குட் மார்னிங். ரைட். அப்ப கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் போன கிளாஸ் இந்த மின்னல் தாக்கம் என்ற பாடம் தொடங்கினாங்க. மின்னல் தாக்கம். இந்த மின்னல் தாக்கம் என்ற பாடத்துல மின்னல் என்னன்னு உருவாகுது சானே, மின்னல் இந்த வகை என்னன்னு சொல்லி பார்த்துனாங்க. மின்னல் உருவாகிற விதம் பார்த்துனாங்க. மின்னல் இந்த வகைகள் பார்த்துனாங்க. இப்ப என்ன 3 வகையான மின்னல் இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க. இப்ப நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், மின்னோட சேர்த்து இன்னொரு ஆளும் வருவேன். ஆரவர் தெரிஞ்சிருக்கு. மின்னோட சேர்த்து இன்னொரு ஆளும் வருவார். ஆரவர் ரைட். சவுண்ட் ஒன்று எங்க சத்தம் கதைகளை விளங்குதா அவளே? இந்த சவுண்ட் விளங்குதா? ரிப்ளை பண்ணுங்க. ரைட். இப்ப இந்த மின்னலோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வருவார். யாரென்றால் இடி ஓசை. ரைட். மின்னோட சேர்ந்து இடியும் பேர். இப்ப நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னென்றால், இந்த இடி ஓசை என்னன்னு உருவான்னு சொல்லி பார்க்கணும். சரியா பிள்ளையா? இந்த இடி ஓசை என்னண்டு உருவாகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம் பாருங்க. அப்ப நாங்க அன்றைக்கு பார்த்த இந்த மின்னல் இருக்கு தானே, இந்த மின்னலின் மின் அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா மின் அழுத்த வேறுபாடு கிட்டத்தட்ட 10 மில்லியன் வோல்ட்டாக இருக்கும். சரியா பிள்ளையர்? எத்தனை இருக்குமாடா? 10 மில்லியன் வோல்ட்டாக இருக்கு. அதே அப்ப இந்த மின்னலின் போது பாத்தீங்கன்னா உருவாகிற மின்னோட்டம் 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் உருவாக போகும். சரியா பிள்ளையர்? அதாவது மின்னல் உருவாகிக்கலாம். இந்த மின்னலின் மின் அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 10 மில்லியன் வோல்ட் அளவாக இருக்கும். மின்னோட்டம் வந்து பாத்தீங்கன்னா 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் வரப்போகுது. இப்ப சாதாரண வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு மின் சுற்று இருக்குதானே, வீட்டுக்கு வர கரண்ட் மின்னோட்டத்தில் பாத்தீங்கன்னா மின்னழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா 230 வோல்ட் தான் இருக்க போகுது. ஒரு வீட்டுக்கு வந்து சாதாரணமாக பாத்தீங்கன்னா 230 வோல்ட் மின் அழுத்தம் தான் வரப்போகுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க 10 மில்லியன் வோல்ட் அளவு வரப்போ ஒரு பாரி அளவு என்ன செய்யுது, மின்னழுத்தம் வந்து இங்க உருவாக போகுது. ரைட். அதே மாதிரி ஒரு சின்ன பல்ப் ஒன்று பாத்தீங்கன்னா பல்பு சைவரசம் ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தோட குறையத்தான் மின்னோட்டம் வரப்போகுது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க கிட்டத்தட்ட 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது. ஒரு பாரி அளவு என்ன செய்யுது, இந்த மின்னோட்டமும் மின்னழுத்தம் உருவாகி வந்து பாத்தீங்கன்னா ரைட் இந்த வழி இருக்குதானே என்ன செய்ய போகுதுனால் சடுதியாக மின்னோட்டம் என்ன செய்ய வெப்பநிலை வந்து அதிகரிக்க போகுது. பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகரிக்கும்னு சொன்னால் 30,000 பாகை செல்சியஸ் வந்து என்ன செய்ய போகுது, இந்த வழியினுடைய வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா 30,000 பாகை செல்சியஸுக்கு அதிகரிக்க போகுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரியன் மேற்பரப்பை விட 5 மடங்கு வெப்பநிலையா இருக்கும். சூரியன் மேற்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 பாகை செல்சியஸ் தான் வெப்பநிலையாக இருக்கும். சூரியனுக்கிட்ட சூரியனை மேற்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 பாகை செல்சியஸ் இருக்கு. அதை விட 5 மடங்கு தானே வெப்பநிலை வந்து இந்த மின்னலால உருவாக போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த வளிண்ட வெப்பநிலை வந்து சடுதியாக திடீரென்று அதிகரிக்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த வளி வந்து என்ன செய்ய போகுது, விடிய போகுது. வளி என்ன செய்ய பிள்ளைகள் விடியும். இப்ப வளி விடியக்க வந்து பாத்தீங்கன்னா என்ன உருவாகும், ஒரு அதிர்வு ஒன்று உருவாகும். சரி, திடீரென்று ஒரு பேரியோட வெப்பநிலை உருவாகி என்ன செய்ய வளி விரிவடைய போகுது. வெப்பத்தால விரிவு ஏற்படும். வளி வந்து என்ன செய்ய போகுது, சடுதியாக விரிய போகுது. சடுதியாக விரியக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும், அங்க ஒரு
என்ன ஒரு அதிர்வு ஒன்று உருவாக போகுது. அந்த அதிர்வால என்ன உருவாகும்? ஒலி உருவாகும், சவுண்ட் உருவாகும். அதிர்வால வந்து என்ன உருவாகும்? சவுண்ட் உருவாகும், ஒலி உருவாகும். அந்த ஒலி தான் யார் சொல்லுங்க பார்ப்போம்? இடியோசியாக இருக்கு. சரி, அந்த சவுண்ட் ஆம்பிள் எப்படி இருக்கும்? இடியோசியாக இருக்கு. ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த இடியும் மின்னலும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைய ஒன்றா தான் தோன்றும். இடியும் மின்னலும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றைக்குள்ள ஒரே நேரத்துல என்ன செஞ்சுருங்க ஆகும்? ரெண்டும் தோன்றா போகுது. ஆனால் எங்களுக்கு முதல் தெரியாது யாருன்னு சொன்னால் இந்த மின்னல் என்ன செய்யும்? முதல் புவியை வந்தடையும், இடி பிறகு வேறு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த மின்னல் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒளி அலைகள், வெளிச்ச அலைகளை சேர்ந்தது. இந்த இடி வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட், ஒலி அலைகளை சேர்ந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒளிண்ட வேகம் வந்து பாத்தீங்கன்னா வழியில விளையாண்டால் 3 தர 10⁸ மீட்டர்/s வேகமாக இருக்கு. சார், ஒளி வந்து பாத்தீங்கன்னா வழியில எவ்வளவு வேகம்? 3 தர 10⁸ மீட்டர்/s வேகமாக இருக்கு. ஆனால் இந்த ஒலி அலைகளை பாத்தீங்கன்னா வெறும் 330 மீட்டர்/s வேகமா இருக்க போகுது. 330. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வழியில வந்து ஒளிண்ட வேகம் கூட, ஒளிண்ட வேகம் கூட, அதாவது வெளிச்சத்தின் வேகம் கூட, சத்தத்தின் வேகம் குறைவு. சரி, அதனால என்ன செய்யணும்? இந்த மின்னல் வந்து என்ன செஞ்சோம்? வேகம் வந்தோட என்ன செய்யணும்? அது வந்து முதல்ல வந்து புவியை வந்தடையும். இடி வந்து வேகம் குறைவாத கதி வந்து குறைவண்டோட என்ன செய்ய போகுது? கடைசி பிறகு வந்து கேட்க போகுது. விளங்கிட்டா பிள்ளைய? இதுதான் எங்கண்ட இடியோசை உருவாகிறதுக்கான விளக்கமாக இருக்கு. விளங்கிட்டுதாடா? என்ன விளங்குது? இல்ல என்ன சவுண்ட் விளங்குது? என்ன விளங்குது? இல்ல போர்ட் விளங்குது? என்ன பிரச்சனை கிடக்கு? விளங்குதுன்னு மெசேஜ் பண்ணி இருக்கிறீங்க. என்ன விளங்குது? இல்ல விளங்குதா? கைக்க சவுண்ட் எல்லாம் விளங்குதா? ஓகே இருக்கா? போட் சவுண்ட் எல்லாம் ஓகே தானே? ரிப்ளை பண்ணுங்க பிள்ளையா. ரிப்ளை பண்ண தான் தெரியும். எனக்கு எல்லாரும் ஒன்றும் தெரியாது. நேரடி கிளாஸ் தான் தெரியும். இது சூம் கிளாஸும் நீங்க சொல்றதா தெரியும். ரைட், எல்லாம் விளங்கு, பிரச்சனை இல்லை. சவுண்ட் போர்ட் எல்லாம் கிளியர். இந்த சவுண்ட் கிளியர் இல்லாம கிடக்கா? சவுண்ட் பிரச்சனை இருக்கா இல்லாட்டி? ரைட். அப்போ இவ்வளோ விஷயம் விளங்கிட்டு அப்போ இடியோஸ் ஒரு வர விஷயம் விளங்கிட்டுதா? ரைட், ஓகே. வெளியே கொள்ளுங்கடா. இப்போ திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த இடியோசை உருவாகின்றால் பாருங்க, ஒரு மின்னல் உருவாய்க்க வந்து அதன் மின் அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வோல்ட்டாக இருக்கு. இதன் போது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மின்னோட்டம் உருவாகும் பிள்ளைகள் 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் உருவாக போகுது. 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் வந்து உருவாக போகுது. ரைட். அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாரிய அளவு மின்னழுத்த மின்னோட்டம் உருவாகும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வளிண்ட வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா 30,000 பாகை செல்சியஸாக அதிகரிக்கும். திடீரென அதிகரிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலையை விட 6,000 கிட்டத்தட்ட 5 மடங்கு. அதாவது சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 6,000 பாகை செல்சியஸா இருக்கும். அதை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு வெப்பநிலை செய்யப்போது உருவாக போகுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா செய்யணும், அந்த பாரியல வெப்பநிலை வந்து திடீரென அதிகரிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? வளி வந்து விரிவடையும். வளி விரிவடைய என்ன செய்யும்? அதிர்வு உருவாகும். அந்த அதிர்வு தான் என்ன இருக்கும்? ஒலி ஒலியாக மாறி இடியாக உருவாக போகும். ரைட். வெளியே கொள்ளுங்க பிள்ளையார், வெளியே கொள்ளுங்க. கெரியும் போடுங்க, இடி ஓசை. கெரியும் போடுங்க பிள்ளை, இடி ஓசை. ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அடிக்கோங்க. முதலாவது பாயிண்ட், புவி மின்னலின் அழுத்த வேறுபாடு
புவி மின்னலின் அழுத்த வேறுபாடு 10 மில்லியன் வோல்ட் ஆகும். புவி மின்னலின் அழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு புவி மின்னலின் மின்னழுத்த வேறுபாடு 10 மில்லியன் வோல்ட் ஆகும். 10 மில்லியன் வோல்ட் ஆகும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் இதன்போது 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் உருவாகும். அதாவது பாயும். இதன்போது 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும். இதன்போது 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும். ஒழுங்கு அடுத்த பாயிண்ட்ஸ் 3வது பாயிண்ட்ஸ். இவ்வாறு அதிகளவு மின்னோட்டம் மிக குறுகிய காலத்தில் அதிக பெருமானமுடைய மின்னோட்டம் மிக குறுகிய காலத்தில் வழியினூடாக பாயும் போது வளியின் வெப்பநிலை 30,000 பாகை செல்சியஸாக அதிகரிக்கும். வளியின் வெப்பநிலை 30,000 பாகை செல்சியஸாக அதிகரிக்கும். 30,000 பாகை செல்சியஸாக அதிகரிக்கும். வளியின் வெப்பநிலை 30,000 பாகை செல்சியஸாக அதிகரிக்கும். இதன்போது இதன் காரணமாக வளி மிக துரிதமாக விரிவடையும். 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 இதன்போது முதலில் அதிர்வலையும் பின்னர் ஒலி அலையும் தோன்றும். ஒலியா சத்தம் ஒலி அலையும் தோன்றும். முதலில் அதிர்வலையும் பின்னர் ஒலி அலையும் தோன்றும். இவ்வொலி அலை இடியோசை எனப்படும். இடியோசை எனப்படும்.
எழுதியாச்சா பிள்ளையர்? ஒலி அலை இடியோசை எனப்படும். சொல்லுங்க, என்ன டவுட்? தம்பி கேளுங்க, டவுட் என்ன டவுட்? மைக்கோன் மணி கேளுங்க. எந்த எதை விளங்கப்படுத்த வந்திருப்பி சார்? அந்த இடியோசை பத்தி கொஞ்சம் திரும்ப ஒருத்தருக்கு விளங்கப்படுத்த முடியுமா சார்? சரி, ஓகே, சொல்றேன். ரைட், ஓபன் பண்ணு. थैंक यू. Tecnologia. Sino mo ba? ரைட், திருப்பி சொல்றேன் பாருங்க. இருக்க என்ன நடக்க போனாப்புல இந்த மின்னல் உருவாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வோல்ட் மின்னழுத்தம் உருவாகும். இதனால வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம் 25,000 ஆம்பியர் மின்னோட்டம் பாய போகுது. அப்போ ஒரு பெரிய மின்னோட்டம் பாயிரம் பாத்தீங்கன்னா வழி என்ன செய்யும்? சடுதியாக என்ன செய்யும்? வழியின் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். அதாவது எவ்வளவுக்கு அதிகரிக்கும்னு சொன்னா 30,000°C மட்டும் என்ன செய்யப்போ அதிகரிக்க போகுது. இப்படி 30,000°C மட்டும் திடீரென்று அதிகரிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வழி என்ன செய்யும்டா? விரிவடைய போகுது. வெப்பத்தால் வந்து விரிவு ஏற்படும். வழி என்ன செய்யும்? விரிவடைய போகுது. வழி விரிவடைவதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டால் ஒரு அதிர்வு ஒன்று உருவாகும். என்ன உருவாகும்? அதிர்வு உருவாகும். அந்த அதிர்வு தான், அதாவது அதிர்வு உருவாகத்தான் என்ன செய்யும்? அது மூலம் என்ன செய்யப்படும்? ஒலி வந்து பிக்கப்படும். அதாவது சவுண்ட் வந்து உருவாகும். அந்த சவுண்ட் தான் என்ன பிள்ளைகள்? இடியோசியாக இருக்கு. ரைட், ஓகேடா. உலகம் வலிக்கிட்டீங்களா பிள்ளைகள்? ரைட், அப்படின்னா அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ், இடியும் மின்னலும் ஒரே சந்தர்ப்பத்தில் தோன்றும். அடுத்த பாயிண்ட்ஸ், இடியும் மின்னலும் ஒரே சந்தர்ப்பத்தில் தோன்றும். 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 எனினும் முதலில் இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் தோன்றும். எனினும் மின்னலே முதலில் புவியை வந்தடையும். முறையிட்ட போடுங்க, மின்னல் முறையிட்ட போடுங்க, ஒளி. மின்னலே என்று போடு, முறையிட்ட போடுங்க, என்னது? ஒளி, வெளிச்சம். மின்னலே முதலில் புவியை வந்தடையும். மின்னலே என்று போடு, முறையிட்ட போடுங்க, ஒளி. மின்னலே முதலில் புவியை வந்தடையும். இதற்கு காரணம் வழியில் ஒலியின் கதியை விட போடுங்க, இடியோசை ஒலி சவுண்ட். வழியில் ஒலியின் கதியை விட, ஒலி என்ற சவுண்ட் இந்த லீனா ஒலியின் போடுங்க, இடியோசை. ஒலியின் கதியை விட ஒளியின் ஒளி வெளிச்சம், ஒளியின் போடுங்க மின்னல். ஒளியின்
கதி உயர்வாகும் அல்லது அதிகமாகும். வழியில் ஒளியின் அதாவது இடியோசையின் கதியை விட ஒளியின் மின்னலின் கதி அதிகமாகும். மின்னலின் கதி அதிகமாகும். கீழே போட்டுக்கொள்ளுங்க. ஒளி வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை 18 மீட்டர் செகண்ட் -1. ஒளி 330 மீட்டர் செகண்ட் -1. ரெண்டையும் வெளிக்கணும். இந்த வட்டமட ரெண்டையும் வெளிக்கணும். ஒளியின்டையும் காதிக. சரியா எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. அடுத்த செக்ஷனுக்கு போகலீனா அடுத்த போடுங்க. மின்னல் புவியை வந்தடைய முறைகள். மின்னல் புவியை வந்தடையும் முறைகள். பாருங்க, மின்னல் வந்து புவியை வந்தடைய முறைகள் ஒரு 4 முறைகள் இருக்கடா. அது நாங்க அண்டைய பார்த்த மின்னலுடைய வகைகள். மின்னல் வகை அதுல புவி மின்னல் ஒரு வகை பார்த்துனாங்க. அதாவது முகில இருந்து புவிக்கு மின்னல் வாழ்ந்தா புவி மின்னல். அப்ப இந்த புவி மின்னல் என்னென்று புவியை வந்தடைகின்ற முறைகள் ஒரு 4 முறைகள் இருக்கு. பாருங்க, ஒன்று என்னென்றால் நேரடி மின்னல். நேரடி மின்னல். அடுத்தது பக்க பாய்ச்சல். அடுத்த தொடுகை மின்னல். அடுத்த படிமுறை மின்னல். நேரடி மின்னல், பக்க பாய்ச்சல் மின்னல், தொடுகை மின்னல், படிமுறை மின்னல் என்று சொல்லி 4 முறையில வந்து என்ன செய்யும் என்றால் இந்த மின்னல் பூமியை வந்தடையும். ரைட். இதெல்லாம் முதலாவது நேரடி மின்னல் வந்து பாத்தீங்கன்னா, முதலாவது நேரடி மின்னல் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு உயர்ந்த கட்டடத்தையோ அல்லது ஒரு உயர்ந்த கட்டடத்தை அல்லது ஒரு உயர்ந்த மரம் உயர்ந்த மரத்தையோ என்ன செய்ய வேண்டாம் நேரடியாக வந்து மின்னல் தாக்கிச்சேன்னு சொன்னார். அதை நாங்க என்ன சொல்லுவோம், நேரடி மின்னல் சொல்லுவோம். ஒரு மரம் உயர்ந்த கட்டடங்களை அல்லது உயர்ந்த ஒரு மரத்தை அல்லது ஒரு மனிதனை நேரடியாக சந்தர்ப்பம் குறைவு ஒரு மனிதனை வந்து என்ன செய்வோம் நேரடியாக வந்து மின்னல் தாக்கிச்சேன்னு சொன்னார். அதை என்ன சொல்லுங்க, நேரடி மின்னல் சொல்லுவோம். விளங்குதா பிள்ளைய? அதே மாதிரி 2வது முறை வந்து பாத்தீங்கன்னா பக்க பாய்ச்சல். பக்க பாய்ச்சல் என்னண்டா, ஒரு உயரமான கட்டடத்துக்கு ஒரு மரத்துக்கு ஒரு ஆள் இருக்கிற ஒரு மரம் ஒன்று இருக்கு. ரைட். இந்த மரத்துக்கு ஒரு ஆள் இருக்கிற ஒரு மரம் இருக்கிறான்னு என்றால் இந்த மரத்துல தாக்குற மின்னல் என்ன செய்ய வேண்டாம், அதுக்கு பக்கத்துல உள்ள அந்த மனிதன் என்ன செய்ய முடியாது, அந்த மின்னல் தாக்கும். இதான் பக்க பாய்ச்சல்னு சொல்லுவோம். அதான் சொல்லுவாங்க, அதாவது மின்னல் என்ன, மின்னைக்கு என்ன செய்யக்கூடாது, உயர்ந்த கட்டடங்களுக்குள்ள நிக்க கூடாது, பச்சை மரத்துக்குள்ள நிக்க கூடாது, உயரமான அந்த கோபுரங்கள் கிட்ட நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான இதுதான் என்ன செய்யும். அப்ப நேரடியாக வந்து அதை தாக்கல மரத்தை வந்து
நேரடியா தாக்குற மின்னல் என்ன செய்யும் என்றால் அதுக்கு பக்கத்துல இருக்கின்ற மனிதனையோ விலங்குகளையோ என்ன செய்யும், தாக்கும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் பக்க பாய்ச்சல் சொல்லுவோம். என்ன மின்னவில்லைய பக்க பாய்ச்சல். இங்க ஒன்று ரெண்டு போறோம் சோமா இருக்கும். இது முதலாம் சந்தர்ப்பம். அடுத்த மூன்றாவது விஷயம், மூன்றாவது என்ன சொல்லுங்க, தொடுகை மின்னல். தொடுகை மின்னல் என்னென்றால் நாங்க மின்னல் ஏற்படைக்க வந்து நாங்க ஒரு பொருள் தொடைக்கல, அதாவது ஒரு இரும்பு பொருள் அளவாங்கோ அல்லது தொலைத்தொடர்பு கோரங்க அதாவது தொடைக்கல என்ன செய்வாங்க வந்து கொண்ட தொடைக்கோட என்ன செஞ்சிருங்க அங்க வந்து என்ன செய்யும் மின்ன வந்து தாக்கினா தான் தொடுகை மின்னல் சொல்லுவோம். அதாவது நாங்க போன் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் சரி, மின்ன போனை காய்க்கிறோம், போனை காய்க்க என்ன செய்வாங்க அது மூலம் என்ன செய்யப்படும் மின்ன வந்து தாக்கும். அதே மாதிரி நாங்க இரும்பு பொருள் அளவாங்கோ அல்லது மம்பட்டியோ ஏதாவது இரும்பு ஒரு உலோகத்தாலான ஒரு பொருள் நாங்க தொடைக்க என்ன செய்ய போகுது அங்க வந்து மின்னல் தாக்கும். அதுதான் தொடுகை மின்னல் சொல்லுவோம். ஒரு உலோகத்தை நாங்க தொடைக்கலன்னு செய்ய போது அங்க வந்து தாக்குற மின்னல் சொன்னாங்களே தொடுகை மின்னலாக இருக்கு. அடுத்த நாலாவது மின்னல் வந்து பாத்தீங்கன்னா படிமுறை மின்னல். நாலாவது மின்னல் வந்து பாத்தீங்கன்னா படிமுறை மின்னல். இந்த படிமுறை மின்னல் என்னன்னு சொன்னா பாருங்க பிள்ளைகள், ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை எந்த மரத்திலேயோ அதாவது கட்டிடத்துக்கோ தாக்குற மின்ன என்ன செய்ய மாட்டார் அப்படியே சுத்தி எல்லா பக்கம் என்ன செய்ய மாட்டார் அந்த புவிக்கு கீழாக என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு செல்லு. சரி, செல்லைக்கு என்ன செய்ய மாட்டார் ஒரு மனிதன் நிற்கிறான்னு சொன்னால் அந்த மனிதன் ஒரு காலுக்குள்ளால போய் சரி என்ன செய்ய முடியல மனிதன் ஒரு காலுக்குள்ளால போய் இன்னொரு காலுக்காக அப்படியே வந்து என்ன செய்யும் போகும். இதான் படிமுறை மின்னு சொல்லும். விளங்காவுல என்ன செய்யும் ஒரு காலுக்கால போய் என்ன செய்யும் இன்னொரு காலுக்களால போகும். ரைட், இது வந்து வித்தியாசம் இருக்கு. இது வந்து அதுக்கு கீழே இருந்தால் அதாவது மரம் ஒன்று தாக்க பக்க பாஜகம் படிமுறைக்கு என்ன வித்தியாசம் வேண்டாடா, பக்க பாஜகம் சொல்லுவாங்க அது பக்கத்துல இருக்கும், அதாவது மரம் மரத்துக்கு கீழே தாக்குறோம் பக்க பாஜம். படிமுறை மின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு 100 மீட்டரோ 50 மீட்டரோ ஒரு 200 மீட்டர் இடைவெளியாவது பாத்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டாம் இங்க மாறு மின்ன செய்ய வேண்டாம் புவிக்கு கீழாக கடத்தப்பட மாட்டான். ஒரு கரண் மாதிரி தானே மின்னோட்டம் தானே. அப்ப என்ன செய்ய போறது கடத்த படைக்குள்ள இப்போ ஒரு மேல இடையில என்ன செய்ய மாட்டோம் அது புவிக்குள்ளா போய் என்ன செய்யும் அப்படியே மேலதான் ஒரு காலுக்கால போய் என்ன செய்யும் இன்னொரு காலுக்கால வந்து போகும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படிமுறை மின்னல் வந்துடா மனிதனை விட இந்த மாடுகளுக்கு வந்து அதிகமாக தாக்கும். சரியாடா, மனிதனை விட மாடுகளுக்கு அதிகமாக தாக்கும். என்ன காரணம் என்றால் மாடுன்னு சொன்னாடா சார், மாடுன்னு சொன்னா வந்து இந்த மாடுன்ற கால் இருக்கு தானே இந்த காலுக்காக இந்த காலுக்காக போகுது. மனிதன் 2 காலுக்கு இருக்க இடைவெளியை விட இந்த மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலுக்கு கூட இருக்கு இடைவெளி வந்து அப்படி கூட அதிகமாக இருக்கு. அப்ப இந்த இடைவெளி அதிகமான என்ன செஞ்சிருங்க அப்ப இங்க வந்து என்ன செய்யும் அதிக அளவு மின் அழுத்தம் உருவாகும். அதிக அளவு மின் அழுத்தம் உருவாகி என்ன செய்ய மாட்டாங்க அதிக அளவு மின்னோட்டம் பாயும். அதனால என்ன செய்யும் மனிதனை விட மாடுகளுக்கு வந்து என்ன செஞ்சிருங்க அப்ப இந்த படிமுறை மின்னல் வந்து அதிக அளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் மாடுகிட்ட முன்னாங்காலுக்கும் பின்னாங்காலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கிறபடியா அங்க அதிக அளவு மின் அழுத்தம் என்ன செய்ய போகுது உருவாய்களை வந்து அதிக அளவு மின்னோட்டம் என்ன செய்வாங்களை வந்து பாயும். ரைட், அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறது நாங்க என்ன செய்ய வேண்டாம் இந்த 2 காலையும் நாங்கள் ஒட்டி வைக்கொண்டு இருந்த வேண்டாம் சார். 2 காலையும் வந்து ஒட்டி வைக்கொண்டு இருந்தோம் என்ன செய்ய வேண்டாம் இந்த மின்னல் தாக்க அதே ரெண்டால் இந்த மின்னலுக்கு கூட இருக்க வேண்டாம் அவர் போன வகையா திரும்பி பெற மாட்டேன். அப்ப என்ன செஞ்சாங்க போய் அப்ப நான் இங்க வந்த கால் அகட்டு வைக்கின்ற என்ன செய்ய வேண்டாடா இப்படியே போய் என்ன செய்ய வேண்டாம் மற்ற காலால் திரும்பி பெறுவேன். அப்ப 2 காலையும் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தா என்ன செய்ய வேண்டாம் இங்க அங்க போய் வாரத்துக்கு இடம் இல்லை 2 காலையும் ஒன்றா முட்டி கொண்டு இருக்கு. அப்ப என்ன செய்யாது இது மனித தாக்க என்ன செய்யும் அப்படியே நேரடியான செய்யும் அப்படியே புவிக்கால நேரடியாக போயிரும். சரி, அப்ப 2 காலையும் நாங்க என்ன செய்யலாம் ஒடுக்கி வச்சு கொண்டு இருக்கலாம். அல்லது கால செருப்பு உலர்ந்த பாதணிகள் உலர்ந்த ரப்பர் பாதைங்க போடுங்க என்ன செய்யாது செருப்பு ரப்பர் வந்து இந்த மின் காவல் மின்னை கடத்தாது. அப்ப என்ன செய்யாது அப்ப அதுக்குள்ள என்ன செய்ய மின் வந்து கடத்தப்படாதாக என்ன செய்யும் மின் வந்து அப்படியே புவிக்குள்ளாலே போயிடும். இப்படியான மின்னாது பாதுகாப்பு வழிமுறையை நான் பின்ன கடத்த படிப்போம். இப்படியான செய்யப்பட செய்து கொள்ளலாம். அப்ப இதான் என்ன சொன்னாங்க 4 மின்னலின் வகைகள் விளங்குதா. ஒன்று நேரடி மின்னல், பக்க பாய்ச்சல், தொடுகை மின்னல், படிமுறை மின்னல். நேரடி மின்னல் ஒரு உயர்ந்த கட்டடத்தையோ மரத்தையோ
அல்லது மனிதனுடைய நேரடியாக வந்து மின்னதாக்கினா நேரடி மின்னல் சொல்லுவோம். பக்க பாய்ச்சல் சொன்ன என்ன சொல்லுங்க ஆகும், ஒரு உயர்ந்த மரம் கட்டுறதுக்கு கீழே ஒரு மனிதன் இருக்கேக்கல என்ன செய்யும், அங்க மரத்தை கட்டுறதை தாக்குற மின்னல் அந்த மனிதனை தாக்கினால் அது பக்க பாய்ச்சல். தொடுகை மின்னல் சொன்னா ஒரு உலோகத்தை அல்லது நாங்கள் ஒரு உலோக பொருட்களை நாங்கள் தொடைக்க என்ன செய்ய வேண்டாம், அந்த தொடுவதன் மூலம் மின்னல் தாக்கிச்சுன்னு சொன்னா தொடுகை மின்னல். படிமுறை மின்னல் வேண்டாம், ஒரு உயர்ந்த கட்டடம் அல்லது மரத்துக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திற்கு என்ன செய்ய வேண்டாம், மனிதனுடைய விலங்குன்ற ஒரு காலினூடாக போய் மற்ற காலினூடாக வந்து மின்னோட்டம் பாய்ஞ்சால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் போல படிமுறை மின்னல் சொல்லி சொல்லுவோம். இப்படி 4 வகையான மின்னல் வந்து காணப்படுது. ரைட், விளங்குதா போல? போர்டெல்லாம் கிளியரா தானே இருக்குடா, போர்டெல்லாம் கிளியர். வேற போர்ட் பிரச்சனையா இருக்கும், போர்ட் நல்லா கிளியரா இருக்கா, போர்ட் பிரச்சனையா இருக்கா சார்? உங்களோட தான் நெட்வொர்க் பிரச்சனை வரையாது சார், இங்கே வைஃபை கனெக்ஷன் முதல் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தால் இப்போ நான் ஓகே நீட் போர்ட் நல்லா கிளியர் ஆகும். போர்ட் பிரச்சனையா இருக்கா? வேற இருக்கும் இல்லை ரிப்ளை பண்ண குறைக்க போர்ட் பிரச்சனையா இருக்கா இருக்கும். ரைட், சவுண்ட் பிரச்சனையா இருக்கல தானே? ரைட், அப்போ விளங்குதாப்பல சொன்ன விஷயம் 4 விளங்கிட்டுதா? கவனம், முக்கியமான விஷயம் 4. இப்போ 4 வித்தியாசம் விளங்கணும். என்ன இல்லை ரைட், ஓகே. அப்போ வெளியே கொள்ளுங்க பிள்ளையர். இப்போ கெரிங் போடுங்க மின்னல் புவியை வந்தடைய முறைகள். மின்னல் புவியை வந்தடைய முறைகள் அதை போட்டுக்கொண்டு கொண்டு நேரடி மின்னல், நேரடி மின்னல் என்ன இல்லைன்னு போட்டிருக்கீங்க. நேரடி மின்னல், பக்க பாய்ச்சல், தொடுகை மின்னல், படிமுறை மின்னல் போட்டுக்கொள்ள. மின்னல் புவியை வந்தடை முறை வந்து கெரிங் போட்டு 4 கீழே வெளிக்கொள்ளும் கொண்டு நேரடி மின்னல், அடுத்த பக்க பாய்ச்சல் மின்னல், பக்க பாய்ச்சல் மின்னல், 3வது தொடுகை மின்னல், 4வது படிமுறை மின்னல். படிமுறை மின்னல், படிமுறை மின்னல். ரைட், அப்ப கெரிங் போட்டுக்கொள்ளுங்க நேரடி மின்னல். கெரிங் போட்டுக்கொள்ளுங்க உள்ளே நேரடி மின்னல். கெரிங் போட்டுக்கொள்ளுங்க நேரடி மின்னல். கெரிங் போடுங்க நேரடி மின்னல். அது வெளியே நேரடி மின்னலுக்கு வெட்ட வழியில் உள்ள மனிதன், வெட்ட வழியில் உள்ள மனிதன், வெட்ட வழியில் உள்ள மனிதன் கம மரம், மனிதன் கம மரம் அல்லது கட்டடங்களுக்கு வெட்ட வழியில் உள்ள மனிதன் கம மரம் கம கட்டடங்களுக்கு நேரடியாக தாக்கும் மின்னல், நேரடியாக தாக்கும் மின்னல் நேரடி மின்னல் எனப்படும். நேரடி மின்னல் கழிக்கொள்ளுங்க. என்னது உயர்ந்த வெட்ட வழியில் நிற்கும் மனிதன், மரம், கட்டடங்களுக்கு நேரடியாக தாக்கும் மின்னல் நேரடி மின்னல் ஆகும். அடுத்த போடுங்க 2வது பக்க பாய்ச்சல் மின்னல். 2வது போடுங்க பக்க பாய்ச்சல் மின்னல். பக்க பாய்ச்சல் மின்னல் கழிக்கொள்ளுங்க. பக்க பாய்ச்சல் மின்னல் கழிக்கொள்ளுங்க பிள்ளைகள்.
உயர்ந்த கட்டடம் அல்லது மரம் ஒன்று தாக்கு மின்னல். உயர்ந்த கட்டடம் அல்லது மரம் ஒன்றில் தாக்கும் மின்னல். உயர்ந்த கட்டடம் அல்லது மரம் ஒன்றில் தாக்கும் மின்னல். தாக்கு மின்னல். அதற்கு அண்மையில் உள்ள மனிதனின் உடலினூடாக புவியை நோக்கி பாய்தல். அதற்கு அண்மையில் உள்ள மனிதனின் உடலினூடாக புவியை நோக்கி பாய்தல். அதற்கு அண்மையில் உள்ள மனிதனின் உடலினூடாக புவியை நோக்கி பாய்தல். அதற்கு அண்மையில் உள்ள மனிதனின் உடலினூடாக புவியை நோக்கி பாய்தல் பக்கப்பாய்ச்சல் மின்னல் எனப்படும். பக்கப்பாய்ச்சல் மின்னல் எனப்படும். பக்கப்பாய்ச்சல் மின்னல் எனப்படும். அடுத்த மூன்றாவது தொடுகை மின்னல். மூன்றாவது தொடுகை மின்னல். தொடுகை மின்னல். தொடுகை மின்னலுக்கு போட்டுக்கொள்ளுங்க. மின்னல் தாக்கும் போது மின்னல் தாக்கும் போது மின்னல் தாக்கும் போது வீட்டில் உள்ள மின் உபகரணங்களை தொடுதல். வீட்டில் உள்ள மின் உபகரணங்களை தொடுதல். மின்னல் தாக்கும் போது வீட்டில் உள்ள மின் உபகரணங்களை தொடுதல். வீட்டில் உள்ள மின் உபகரணங்களை தொடுதல் அல்லது கம்பி தொடுப்புடைய தொலைபேசியை பயன்படுத்துதல். அல்லது கம்பி தொடுப்புடைய தொலைபேசியை பயன்படுத்துவதா? மின்னல் தாக்கும் போது வீட்டில் உள்ள மின் உபகரணங்களை தொடுதல் அல்லது கம்பி தொடுப்புடைய தொலைபேசியை பயன்படுத்துவதா? தாக்கு மின்னல். தாக்கு மின்னல் தொடுகை மின்னல் எனப்படும். நாங்கள் மரத்தை தொடைக்கு நாங்கள் மரத்தில் சாஞ்சிருக்கல அல்ல மரத்தை தொடைக்கல என்ன மின்ன தாய்க்கணும், அதுவும் தொடுகை மின்னலாம். தாக்கு மின்னல் தொடுகை மின்னல் எனப்படும். அடுத்த போடுங்க படிமுறை மின்னல். அடுத்த போடுங்க படிமுறை மின்னல். படிமுறை மின்னலுக்கு போட்டுக்கொள்ளுங்க. கட்டடம் அல்லது கட்டடம் மரம். கட்டடம் மரம் நிலத்தை தாக்கு மின்னல். கட்டடம் மரம் அல்லது நிலத்தை தாக்கும் மின்னல். ஒரு குறிப்பிட்ட எல்லை பரப்பினில் உள்ள இந்த மரம் கட்டடம் நிலத்தை தாக்கும் மின்னல் ஒரு குறிப்பிட்ட எல்லை பரப்பினில் உள்ள மனிதன் அல்லது மிருகம் ஒன்று மனிதன் அல்லது மிருகத்தின் ஒரு பாதத்தினூடாக உட்புகுந்து மற்ற பாதத்தினூடாக வெளியேறுதல் படிமுறை மின்னல் எனப்படும்.
படிமுறை மின்னல் எனப்படும். கட்டடம், மரம் அல்லது நிலத்தை தாக்கும் மின்னல் குறிப்பிட்ட ஒரு எல்லை பரப்பில் உள்ள மனிதன் அல்லது மிருகத்தின் ஒரு பாதத்தினூடாக உட்சென்று மற்றைய பாதத்தினூடாக வெளியேறுதல் படிமுறை மின்னல் எனப்படும். அடுத்த வகை சொல்லிக்கொள்ளுங்க. படிமுறை மின்னல் படிமுறை மின்னல் படிமுறை மின்னல் மனிதனை விட மாடுகளுக்கு அதிகமாக தாக்கும். மனிதனை விட மாடுகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். மனிதனை விட மாடுகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். மனிதனை விட மாடுகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். மனிதனை விட மாடுகளுக்கு அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு காரணம் மாட்டின் முன்னாங்காலுக்கும் முன்பாதத்துக்கும் பின்பாதத்துக்கும் இடையிலான இதற்கு காரணம் சொல்லிக்கொள்ளுங்க. மாட்டின் முன்பாதத்துக்கும் பின்பாதத்துக்கும் இடையிலான தூரம் அதிகமாததா? மாட்டின் முன்பாதத்துக்கும் பின்பாதத்துக்கும் இடையிலான தூரம் அதிகமாததா? அதிகம் ஆதலால் மின்னழுத்த வேறுபாடு அதிகரித்து மின்னழுத்த வேறுபாடு அதிகரித்து மின்னோட்டம் அதிகரிக்கும். மின்னழுத்த வேறுபாடு அதிகரித்து மின்னோட்டம் அதிகரிக்கும். இதற்கு காரணம் மாட்டின் திருப்பி சொல்றேன். மாட்டின் முன்பாதத்துக்கும் பின்பாதத்துக்கும் இடையிலான இடைவெளி அதிகம் ஆதலால் மின்னழுத்த வேறுபாடு அதிகரித்து மின்னோட்டம் அதிகரிக்கும். சரி, மின்னழுத்த வேறுபாடு அதிகரித்து மின்னோட்டம் அதிகரிக்கும். சரியா எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா அவளையா? ரைட். அப்ப இன்னைக்கு காணவலாம் படித்தது, ஆனால் கிளாஸ் முடியலை. இன்னும் கொஞ்சம் நீ மின்னல்னால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கிற முறைகள் இருக்கு, அதாக பார்க்கணும். அப்போ உங்களை வார செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் குரூப்பில் போனான் பிள்ளைகள்.
என்ன பாடம் எக்ஸாம் பாப்பா தெரியுமா பார்த்தீங்க குரூப்பில் பார்த்தாங்களோ லைக் பட்டி அமர்ந்துங்க உங்களுக்கு பார்த்தாக்க செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் போட்டேன் நான் முதலாவது அழகு பரீட்சை பார்த்தனீங்களா எல்லாரும் என்ன பாடம் ரைட் அதாவது அலைத்தெறிப்பும் அலை முறிவும் என்ன 14ஆம் பாடம் அலைத்தெறிப்பும் அலை முறியும் பாடத்தில் எக்ஸாம் செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளையோட கவனிச்சு கொள்ளுங்க அந்த எக்ஸாம் வச்சு உங்களுக்கு எக்ஸாம் தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க செவ்வாய்க்கிழமை வாய்ஸ் மெசேஜ் போடுவோம் அப்படி எல்லாம் கவனிக்கணும் என்னென்ன எக்ஸாம் நடக்கும் என்ன எக்ஸாம் நடக்கிற முறைகள் வந்து நான் சொல்லுவேன் செவ்வாய்க்கிழமை வந்து உங்களோட குரூப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட உடனே கேளுங்க கேட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணுவோம் பிள்ளையர் சார் டைம் பிந்தி வந்தால் எக்ஸாம் எழுது என்ன ஓகே எக்ஸாம் எழுதாட்டு பிறகு நான் வகுப்பில் தொடர்ந்து இருக்கிற பற்றி கொஞ்சம் சிக்கலாம் வரும் அப்போ கிளாஸுக்கு ஒழுங்காக வரணும் எக்ஸாமுக்கு ஒழுங்காக வரணும் இப்போ எக்ஸாம் தானே முக்கியம் அதே சொல்லியிருக்கேன் எக்ஸாமுக்கு என்ன செய்யப்படும் பேப்பர் திருத்தி போல ரேங்க் பண்ணப்படும் நேரடிக்காரரையும் சோம்காரரையும் சேர்த்து என்ன செய்யப்படும் ரேங்க் பண்ணப்பட்டு அதில் முதல்நிலை வாராக ஃபர்ஸ்ட் ரேங்க் வாராக என்ன செய்யப்படும் காசு ப்ரைஸ் வழங்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரூல்ஸும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் என்ன நான் போனால் ஒருத்தன் எனக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை ஒன்றும் பண்ணல ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறீங்க அப்போ நோட்ஸ் போட சொன்னால் அன்றைக்கு 3 புள்ளியாக நோட்ஸ் போட்டிருக்கீங்க 14ஆம் பாடம் ஃபுல்லாக முடிய விட்டு ஒவ்வொரு பாடம் முடியும் நான் நோட்ஸ் செக் பண்ணுவேன் சார் ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு அழகு முடிய பாடம் நான் ஒவ்வொரு நாள் செக் பண்ண இயலாது அப்போ ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு அழகு முடிய நான் நோட்ஸ் செக் பண்ணுவேன் அப்போ அன்றைக்கு நான் சொன்னேன் 14ஆம் பாடம் நோட்ஸ் பாடம் முடிய சொன்னால் எல்லாரும் நோட்ஸ் போட சொல்லி 3 பிள்ளையெல்லாம் என்ன செய்யணும் நோட்ஸ் போட்டிருக்கணும் மிச்சாக்கள் போடையில இப்போ போடாதாக்கள் இன்றைக்கு போட்டு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கொள்ளணும் நீங்களாம்பளே படிக்கணும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு விளங்குதா இல்லையா நீங்கள் அங்கே விட்டு படிக்கணும் அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்ன செய்யணுங்க உங்களோட வாய்ஸ் மெசேஜில் இல்லாது குரூப்பில் செக் பண்ணுறதுல நான் நேரடியாக நம்பர் இருக்குது தானே நேரடியாக நம்பர் என்ன செய்ய டவுட் இருந்தால் நீங்கள் முழு பேரும் இன்றைக்கு கிளாஸ் முடிய ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது தான் ரெக்கார்ட் வீடியோ இருக்குது பார்த்து முழு நோட்ஸும் கிளியர் பண்ணியிருக்கணும் உங்களோட 14ஆம் பாட நோட்ஸ் வந்து கிளாஸுக்கு வந்தால் வராக்க ஃபுல்லாக கிளியர் பண்ணி அனுப்பாதாக இன்றைக்கு நோட்ஸ் அனுப்பணும் சரியா அப்படி அனுப்பிட்டு டவுட் இருந்தால் என்ன செய்யணும் கேட்கணும் டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க சரி அந்த செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் சும்மா சாதாரண கூட எக்ஸாம்ன்றது தெரிஞ்சா இப்போ நேரடி பிள்ளையும் வைக்கணும் நேரடி பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வைக்கணும் அதோட உங்களை சேர்த்து ரேங்க் பண்ணப்படும் சார் நான் ஒரு எக்ஸாமுக்கு வராட்டி நாங்கள் சொன்னேன் மொத்தமாக இல்லை அழகு பரிச்சயம் சேர்த்து வாங்கலை ரேங்க் பண்ணி முதல் 10 பேருக்கு ப்ரைஸ் இருக்குது 1, 2, 3க்கு மேடல் மிச்சாக்கள் ப்ரைஸ் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் வராட்டியும் உங்களோட மொத்த கூட்டுத்தொகை குறையும் அதனால் உங்களை ரேங்க் வந்து பின்னுக்கு போகும் சரியா அப்போ எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்து படிங்க இந்த எக்ஸாமுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க சும்மா படிச்சுட்டு இருக்கிறது தானே படிச்சேன்னு விஷயம் எக்ஸாம் வழினா தான் உங்களை ஓயில் ஏழு சொன்ன எக்ஸாம் வழி தான் அதுக்கு இது கிடைக்கும் அப்போ நாங்கள் சும்மா படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன் அப்போ படித்தா திருப்பி வீட்டை படித்து வீட்டை செய்து என்ன செய்யணும் எக்ஸாமுக்கு தயாராக இருக்கணும் சரியாவில்லையே அப்போ எல்லாரும் இன்றைக்கு நோட்ஸ் போடாத இன்றைக்கு முழு பேரும் இப்போ போடணும் இப்போ என்ன கிளாஸ் முடிய இப்போ நான் கொஞ்சம் 10 நிமிஷம் முந்தி விடுறேன் அப்போ என்ன செய்ய முடிய விட்டு அதான் நான் தான் நோட்ஸை படித்தா காணும் பொருள் இப்போ படிக்க தேவையில்லை நான் புக்கில் உள்ளவெல்லாம் நான் தந்துருக்கிறேன் முக்கியமான விஷயங்கள் தரப்பட்டிருக்கு மிச்சம் தேவையில்லை உங்களுக்கு நான் படித்த நோட்ஸை உங்களை காணும் அப்படிதான் ஒரு டவுட்டராக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா ஷட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் வாய்ஸ் மெசேஜ்லையும் போட்டுக்கொள்ளலாம் கால் பண்ணாதேங்கோ வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி அல்லது ஷட் பண்ணி இல்லை செக்ஷன் ப்ரைச்சஸ் கேட்டாலும் சரி டவுட்டாக கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்க கிளியர் பண்ணி எக்ஸாம் ரெடியாங்க பிள்ளைகள் சரிண்ணே ரைட் ஓகேடா பாய் அப்போ இந்த பாடம் ஒன்று கொஞ்சம் கிடக்கு அடுத்த கிளாஸ் படிப்போம் அடுத்த கிளாஸ் முடியும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நடக்கும் இந்த பாடத்துலையா அடுத்த கொஞ்சம் தான் கிடக்கு முடிய ப்ரெசன்டேஷன் ரெடியாங்க அப்போ இந்த பாடம் இருக்காட்டு நீங்கள் 14ஆம் பாடமாக கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க வீக்க நோட்ஸ் போடாத இன்றைக்கு போடுங்க நோட்ஸ் போடாட்டி எக்ஸாமில் விட மாட்டேன் சரியா பிள்ளையன் ரைட் ஓகேடா பாய்